குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்ல பேசியிருக்காருங்க. ஆக்சுவலா வந்து அதிமுகவை சேர்ந்த பெஞ்சமின் அப்படின்றவரு திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அது குதிரை பேரெல்லாம் இல்லைங்க. அது வந்து வேற கணக்கு. கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் சேர்ந்த ஒரு கூட்டமா. அதுவே தாவேக்காவுக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பதவி வெறியில, குதிரை பேரத்துல, அதிகார ஆசையில, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக போயிருப்பாங்க. திமுக வந்து அதெல்லாம் கிடையாது. அதிமுக எதுக்கு உருவாச்சு அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. திமுகவை எதிர்த்தே உருவான ஒரே கட்சி. கொள்கை அப்படின்னு ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அண்ணா சொன்னா எனது கொள்கைன்னு எம்ஜிஆர் அவர்களே சொன்னது. அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து அதிமுக அப்படின்னு உருவாகி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காலம் காலமாக உழைக்கக்கூடிய பலர் உழைத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தோ, பாஜகவில் இருந்தோ, இல்ல வேறு கட்சிகள்ல இருந்தோ வந்தவர்களுக்கு பதவி, சீட்டு, நோட்டு எல்லாம் கொடுத்து செல்வ செழிப்பா வந்து வச்சுக்கணும் திமுக. அதுதான் வந்து அவங்களுடைய கடந்து வந்த வரலாறு. ஐயா ஒரு வரலாறு சொன்னாரு அந்த மீட்டிங்ல. நான் அப்படியே திகைச்சு போயிட்டேன். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை வந்து அவர் கூட இருந்தவர் சட்டமன்றத்துல கலைஞர் அவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டாராம். அதற்கு அவர் சொன்னாராம், உங்களுக்கு வேணா அவர் வந்து சாதாரண தலைவராக, எனக்கு அவர் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி கலைஞர் அவர்களை எம்ஜிஆர் அவர்களே புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களை இவர் புகழ்றாரு. எனக்கு அதான் ஒரே ஷாக்கிங். இது வரைக்கும் திமுக டிஎன்ஏல அதிமுகவை புகழ்ந்து நான் பார்த்ததே கிடையாது. அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது கூட அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கலைஞர் சொன்னாராம், அவரு உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, ஆட்சி என்கிட்ட கொடுங்க, அவர் வந்த உடனே நான் திரும்ப கொடுத்துட்றேன். இந்த கதையெல்லாம் பேசுனதெல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் பலமுறை இறந்து விட்டதாக பொய் பொருளையெல்லாம் கிளப்பி விட்ட கதையெல்லாம் இருக்கு. அம்மையார் அவர்களை எவ்வளவு விரிவுபடுத்தினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. ஆனா இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை புகழ் பாட வேண்டிய காரணம் எங்க இருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க வேண்டியிருக்கு. என்னடா அப்படின்னா, தாவேக்கா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எடுத்தாங்க. அதை கடைசி வரைக்கும் பிசுறு இல்லாம ஃபாலோ பண்ணாங்க. என்னன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த இடத்துலையும் பெருசா விமர்சிக்கல. நாங்க கூட பல டிபேட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் எங்களை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனா வந்து தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம விமர்சிக்க வேண்டாம். ஆனால் அப்படி விமர்சிக்கிறதா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது கரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்து வேணா விமர்சிக்கலாம் அப்படின்ற ஒரு டேக்லைனை கொண்டு வந்தாங்க. இது வந்து சரியா தவறா அப்புறம் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த சாணக்கியத்தனம் சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய இடங்கள்ல திமுகவுக்கு தேவைப்பட்டா அது சாணக்கியத்தனம், இல்லைன்னா அது வந்து மாண்பு இல்லாத முறை, இல்லைன்னா வந்து குறுக்கு வழி, சூழ்ச்சி, இப்படிலாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய அந்த கட்சியினுடைய கொள்கை பிடிப்பு அதனாலலாம் அவங்க இல்லை. நான் நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்பை நோக்கி தான் வந்து அவங்க எப்பவுமே வந்து பயணிச்சிருக்காங்க. அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் எந்த மாதிரி குவாலிட்டியில இருக்கணும் அப்படின்னா, திமுகவை கண்மூடித்தனமா விமர்சிக்கணும். இப்படி ஒரு லீடர்ஷிப் இருந்தது அப்படின்னா அந்த லீடர்ஷிப்பை நோக்கி அந்த தொண்டர்கள் கண்டிப்பா வாக்கு வங்கியோட போவாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னா, ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகி அவர்கள்கிட்ட கட்சி போகுது. அப்போ வந்து ஜே அணி ஜா அணி அப்படின்னு பிரிஞ்சிருக்கும் போது ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் வந்து தோல்வியை தழுவுறாங்க. அந்த தோல்விக்கு காரணமா பலரும் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரே மேடையில கலைஞரோட அந்த மேடையை பகிர்ந்துக்கிட்டு கலைஞரை புகழ்ந்து ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அம்மையா ஜானகி அவர்கள். அது அதிமுக தொண்டர்களால் ஏற்றுக்கவே முடியல. எம்ஜிஆர் அவர்கள் மேல குறை சொல்லி குற்றம் சுமத்தி அவரை வந்து கட்சியை விட்டு அகற்றி தனி கட்சி தொடங்கியதற்கு பிறகும் ஏக வசனத்துல வந்து விமர்சனம் செஞ்ச ஒரு கலைஞர் திமுக அண்ணா திமுக அடிமட்ட தொண்டர்கள் அடித்து கொண்டு மாண்ட கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில கலைஞரோட நட்பு பாராட்டுறாங்களே அப்படின்ற ஒரு வெறுப்பு அது வந்து அம்மையார் அவர்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கு திமுகவை கடுமையாக அவங்க ஆட்சி காலத்துல இருந்த அவங்க செஞ்ச மக்கள் விரோத போக்குகளை கடுமையா விமர்சிக்கும் பொழுது அதிமுகவினர் இந்த பக்கம் வந்துடுவாங்க. நம்ம மாற அதிமுகவையும் சேர்த்து விமர்சிச்சோம் அப்படின்னா நம்ம கட்சியும் விமர்சிக்கிறாங்கன்னு அந்த கட்சி ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்றதுனால அது சைலண்ட் கில்லிங் பண்ணியாச்சு.
இது சரியா தவறா, இதெல்லாம் வந்து தூய சக்தி பண்ற வேலையா அப்படின்னா, தூய சக்தியாக இருந்தாலும் தீய சக்தியை வீழ்த்துவதற்கு இதெல்லாம் வியூகங்கள் வகுத்துதான் ஆகணும். நம்ம மகாபாரதம் பார்த்துட்டோம், ராமாயணம் பார்த்துட்டோம், எவ்வளவோ புராணங்களை பார்த்துட்டோம். எல்லா இடங்கள்லையும் தீய சக்தியை வீழ்த்துவதற்கான பல வியூகங்களை ஒரு தூய சக்தி கண்டிப்பாக வகுக்கும். அதுல ஒரு வியூகம் தான் இது. அந்த வியூகத்துல அதிமுக ரொம்ப அருமையா விழுந்தது. இதுதான் லீடர்ஷிப் இல்லாத ஒரு கட்சி என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். இன்னைக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து பேசுறது ஏன் அப்படின்னும் போது, இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளவு லேட்டா தான் அவங்க புரிஞ்சிருக்கு. இப்பதான் அதை உணர்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, செதறுண்டு கிடக்கக்கூடிய அதிமுகவை, அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போகக்கூடியவங்களை நம்ம பக்கம் திருப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புகழையும் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் புகழ் பாடுவார். இத இன்னைக்குதான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு என்ன எனக்கு புரியல அப்படின்னா, அதிமுகவில இருந்து எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா வந்து நம்ம எம்.ஆர். விஜயபாஸ்கர் வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர், அவர் மேல பல ஊழல்கள் இருந்திருக்கு. அவர் வந்து இப்ப ரிசைன் பண்ணியிருக்காரு. ஆனா 2 விஜயபாஸ்கரும் இது வரைக்கும் தாவேக்கால சேரல. அது ஏன் இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்றதுக்கு நான் கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன். இங்க யார் வரணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது தலைவர். அதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு எண்ணம். மேபி ஃபியூச்சர்ல அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். இது வந்து டிராபேக்கா இல்ல இது ஒரு ஆடட் ஒரு அட்வான்டேஜா அப்படின்றத நம்ம பேசுவோம். அதான் இப்போ இந்த பக்கம் எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு தாவேகா பக்கம் போகும்போது அதிமுகவோட திமுக ரொம்ப கொந்தளிக்கும். இப்படி பண்றாங்களே, இதுதான் தீய சக்தியா, இதுதான் தூய சக்தியா, நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், குதிரை பேரம் பண்றீங்களே, இதெல்லாம் மாண்பா, இதெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவருக்கு அழகா, நீங்க தான் வந்து நல்லாட்சி கொடுக்க போறீங்களா, மக்களை ஏமாத்தலையா, மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்க துரோகம் பண்றீங்களே, நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏவா, இவங்க செய்யாதது எதையோ புதுசா யாரோ செஞ்சிட்ட மாதிரி புதுசு புதுசா பேசுறாங்க. இதுல வேற திமுக செய்யாததாங்க நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப திமுக நீங்களும் ஒண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். இதுவும் எப்படி ஒண்ணாகும்? இன்னைக்கு ஊழல் படியாத ஒரு அரசை நம்மளால உருவாக்க முடியும், நடத்த முடியும்ன்ற ஒரு சாதனை செஞ்சு காட்டியிருக்கிறது தாவேகா. எஸ், அங்கங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதை கண்டிப்பா அதை களையிறதுக்கான முனைப்பை நீ காட்டுறாங்க. அது அப்படி நம்ம இருக்கும் அப்படின்னு சப்ப கட்டு போகல. இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆட்சியில வந்து சரி செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதற்கு ஒரு உறுதுணையாக மக்களும் இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறாங்க. அதுக்கு நேரம் எடுக்கும், அந்த நேரத்தை கொடுக்க சொல்றாங்க. ஸோ பல துறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாவேகா ஒன்னொன்னா வந்து சரி செஞ்சுக்கிட்டே வராங்க. முக்கியமாக மின்சாரத்துறையில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி போக்குவரத்து துறை, மது ஒழிப்பு துறை, அது மட்டும் இல்லாம கனிம வளத்துறை, இந்த மாதிரியான எல்லா துறைகள்லையும் முக்கியமா காவல்துறையில ரெஃபர்மேஷன் கண்டிப்பா தேவைப்படுது. காவல்துறையினுடைய பணி சுமையை வந்து குறைக்கணும். அவங்களுடைய பணி சுமையை குறைக்கும் பட்சத்துல இந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு கண்டிப்பா வந்து சீரமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடுகள் நேற்று இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல முதல்வர் அவர்கள் வலியுறுத்துவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதை தொடர்ந்து கரூருக்கு அடுத்த மாதம் விஜய் அவர்கள் செல்லவிருக்கிறார் அப்படின்ற செய்தியும் பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கரூருக்கு அவர் செல்றது அடுத்த இடைத்தேர்தலை வந்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.